ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான, நல்லா கமகமன்னு வாசனையோட தேங்காய் பால் அல்வா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இந்த அல்வா இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அல்வாக்கு வந்து அதிகமா நெய்லாம் தேவைப்படாது. இப்ப நம்ம சேர்க்குற நெய்யே போதுமானதா இருக்கும். இப்ப இதில கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு, லைட்டா வந்து வறுத்து குடுத்துக்கோங்க. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும்னு அவசியம் இல்ல. நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம இத ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இத மாத்தி குடுத்துட்டு, இப்ப இதுலயே வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கோதும மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து நெய்யிலேயே நம்ம நல்லா வந்து வறுத்து குடுத்துக்கலாம். இப்ப இது வந்து கரெக்ட்டா நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே வறுத்து குடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். அதிகமா தீய வச்சுறாதீங்க. இப்ப இதில ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்து பார்த்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே கெட்டியாவற மாதிரி தான் இருக்கும். இப்ப அதனால வந்து இடையில நெய்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. தேங்காய் பால்லேருந்து வந்து அ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதுவே நம்ம அல்வாக்கு வந்து கரெக்ட்டான பதமா இருக்கும். இப்ப இது நல்லா வந்து நம்ம வந்து கிளறி குடுத்துட்டே இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்து, அந்த கோதுமையும், தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா கமகமன்னு மணத்துச்சுங்க இந்த அல்வா. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. வாயில வச்ச உடனேவே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்ல இருந்துச்சு. இப்ப இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், இப்ப இதில வந்து ஒரு 1 கப் அளவு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணாம்னா, நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதில நான் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு, இப்ப இத வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன். சுகர் சேர்த்தோனே இந்த மாரி இலக்கம் குடுக்கும். அதனால பயப்படலாம் வேணாம். நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா கிளறி குடுக்கும்போது, நம்மளோட அல்வாவோட பதம் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு வந்துரும். இப்ப இந்த மாதிரி நல்லா இலக்கம் குடுத்துரும். இப்ப இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டே இருக்கணும். இப்ப இதில இனிப்பு சுவை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதில வந்து ஃபுட் கலர் அதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கிறதில்ல. நம்ம வந்து சேர்த்த கோதுமை மாவு, தேங்காய் பாலு, சுகர் இது மட்டும் இருந்தாலே போதும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து சுருள சுருள நம்ம கிளறுனதுக்கப்புறம், இந்த மாரி கன்சிஸ்டன்சி வந்துருங்க. இதுதான் கரெக்ட்டான அல்வா பதம். பேன்லலாம் எதுவுமே ஒட்டாம, நம்ம சேர்த்த 1 1/2 ஸ்பூன் நெய்யும், இப்ப தேங்காய் பால்லேருந்து வந்த எண்ணெயும் வந்து பிரிஞ்சு நல்லா கமகமன்னு மணத்தோட சூப்பரா வந்து நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நம்மளோட தேங்காய் பால் அல்வா. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரெக்ட்டான பதத்தில வந்துருச்சு. இப்ப இத அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி செட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப இந்த மாதிரி நம்ம கிளறி குடுத்துட்டு, இப்ப இத அப்படியே ஒரு பவுலுக்கோ, இல்ல பிளேட்டுக்கோ மாத்தி நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா, அப்படியே வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இத அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி, நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு மேல சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா, வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமான தேங்காய் பால் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.